எத்தனை வடிவங்கள்! முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் ஒரு சிறந்த கவிஞர் என்பது தெரிந்ததுதான். அவருக்கு நகைச்சுவை உணர்வும் உண்டு. நன்கு பழகக்கூடியவர். ஆக அவருக்குள் பல குணாதிசயங்கள், அவருக்கு பல வடிவங்கள். அதேபோல குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி, நல்ல எழுத்தாளர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இதுபோல நமக்கு தெரிந்த பிரபலங்களை எல்லாம் யோசித்துப் பார்த்தால் அவர்களிடமும் இதேபோல பலவித ஆர்வங்கள் இருப்பது தெரியும். ஒவ்வொரு மனிதனிடமும் பலவித ஆர்வங்கள் உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு வேட்டைப் பிரியர். நடிகர் சிவகுமார் ஒரு நல்ல ஓவியர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஒரு சிறந்த வழக்குரைஞர். முன்னாள் நீதியரசர் மு. இஸ்மாயில் கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர். இவர்களில் இந்த முகங்களில் ஒன்று மட்டும் பிரபலமாகவோ அல்லது சம்பாதிக்கும் தொழில் சார்ந்ததாகவோ இருக்கும். அந்த முகம்தான் மற்றவர்களுக்கும் வெளிப்படையாகத் தெரியும். அந்த முகம் மற்றவற்றைக் காட்டிலும் அழுத்தமாகவும் வலுவாகவும் இருக்கக்கூடும். அதாவது காய்கறி வந்த பையில் பலவிதமான காய்கறிகளும் ஒன்றாக கலந்து கிடப்பது போல இத்தனை விதமான முகங்களும் ஒரே மனிதனுக்குள் உண்டு. இந்த முகங்களுக்குள் எந்த முகம் எப்பொழுது வெளியே தெரிய வேண்டும்? எந்த முகம் எந்த முகத்துக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும்? எந்த முகம் வெளியே தெரியவே கூடாது? இதெல்லாம் சில முக்கியமான கேள்விகள். அதுவும் ஒரு மனிதனின் பர்சனாலிட்டியை முடிவு செய்யும் கேள்விகள். பெரியவர்கள் ஆன பிறகும் சிலர் விளையாட்டுப் பிள்ளைகளாகவே இருப்பதற்கும், சிறுவயதிலேயே சிலர் பெரிய மனிதர்களைப் போல நடந்து கொள்வதற்கும், தனக்குள் இருக்கும் பலவித முகங்களில் குறிப்பிட்ட அந்த ஒரு முகத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் தருவதுதான், வளர்ப்பதுதான் காரணம். ஆம், இருக்கும் பலவற்றுள் சிலவற்றை அல்லது அந்த ஒன்றைத்தான் அவர்கள் வளர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தோட்டத்துடன் கூடிய வீட்டை விலைக்கு வாங்குகிறோம். அந்த தோட்டத்தில் பலவிதமான செடிகளும் மரங்களும் முளைத்திருக்கின்றன. நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வேண்டிய செடியொடிகளை வைத்துக்கொண்டு வேண்டாதவற்றை அழித்து விடுகிறோம். சிலவற்றை குறைக்கிறோம், சிலவற்றை அடியோடு அழிக்கிறோம், சிலவற்றை உரம் போட்டு தண்ணீரூற்றி மேலும் மேலும் செழிப்பாக வளர்க்கிறோம். ஆனால் சிலர் இவற்றில் எதையுமே செய்வதில்லை. அவர்கள் தோட்டம் வாங்கியதுடன் சரி, அங்கு எது வளர்ந்தாலும் சரி, எது வளராவிட்டாலும் பரவாயில்லை என்று விட்டுவிடுகிறார்கள். நமது மனமும் ஒரு தோட்டம் மாதிரிதான். நாம் முன்பு பார்த்த பலவித ஆசைகளும் ஆர்வங்களும் தான் செடிகொடிகள். எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுப்பதுடன் எதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டும். சரியான முடிவு எடுத்து செயல்பட்டால் நம் பர்சனாலிட்டி, செயல்பாடுகள், அதன் விளைவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இல்லையென்றால் நம் வாழ்க்கை கவனிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் தோட்டம் போல ஆகிவிடும்.